வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிய சுப்ரீம் தலைவர் அலி கமேனிக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எழுதியுள்ள கடிதத்தில் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு 2 மாத காலக்கெடு உள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் மற்றும் அது பற்றி அறிந்த 2 வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வெள்ளை மாளிகையில் இருந்து ஈரானிய தலைமைக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான விவகாரத்தை ராஜதந்திர ரீதியாகவும் மிக விரைவில் தீர்க்க விரும்புவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இது சாத்தியமில்லை என்றால் சர்ச்சையினை தீர்க்க வேறு வழிகள் இருக்கிறது என்று ஜனாதிபதி ட்ரம்ப் அயத்துல்லா அலி கமேனிக்கு அந்த கடிதத்தில் தெளிவுபடுத்தினார் என்றும் அமெரிக்க அதிகாரி தெரிவித்தார். அது அமெரிக்காவிடமிருந்து ஈரானியர்களுக்கு போயுள்ள காலக்கெடுவுடன் கூடிய அழுத்தம். மற்றொரு காலக்கெடுவுடன் கூடிய அழுத்தம் மேற்கிலிருந்து ஈரானுக்கு போயுள்ளது. ஈரானியர்களுக்கு ஐரோப்பியர்கள் ஒரு செய்தியை அனுப்பியதாக அறிவுள்ள விஷயமறிந்த வட்டாரம் கூறியது. ஜூன் ஜூலைக்குள் அணுசக்தி தொடர்பான உடன்பாடு ஏற்படாவிட்டால் ஈரான் மீது கணிசமான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும். இந்த காலக்கெடு எதை அடிப்படையாக வைத்து விதிக்கப்படுகிறது? அதற்கும் காரணம் ஒன்று உள்ளது. 2015ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட JCPOA அணுசக்தி ஒப்பந்தத்தின் கீழ்தான் ஈரான் மீது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விதித்த பொருளாதார தடைகளின் பெரும்பகுதி நீக்கப்பட்டது. கையொப்பமிடப்பட்டு 10 ஆண்டுகள் வரைதான் அந்த தடைகளை நீக்கவோ அல்லது மீள் சேர்த்து நடைமுறைப்படுத்தவோ முடியும். 10 ஆண்டுகள் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் முடிகிறது. அக்டோபர் கடந்துவிட்டால் அந்த தடைகளை மீண்டும் விதிக்க முடியாது. ஜெர்மனி, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகியவை அணுசக்தி ஒப்பந்தத்தின் தரப்பினராக ஸ்னாக்பேக் எனப்படும் ஒரு பொறிமுறையின் மூலம் நீக்கப்பட்ட தடைகளை மீண்டும் விதிக்கும் திறனை கொண்டுள்ளன. எனவே ஐரோப்பியர்களின் இந்த அச்சுறுத்தலின் பொருள் எங்களை அக்டோபர் மாதம் வரை இழுத்துச் செல்ல வேண்டாம். ஜூன் ஜூலைக்குள் உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் தடைகள் மீண்டும் விதிக்கப்படும். இந்த தடைகள் மிகவும் கடினமானவை. ஈரான் மீது அமெரிக்கா பல தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்க தடைகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு அந்த தடைகளை மீற முடியும். உதாரணமாக அமெரிக்கா ஈரான் மீது விதித்து எண்ணெய் ஏற்றுமதியை சீனா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் சீனா அந்த தடையை மீறுகிறது. காரணம், அது அமெரிக்கா என்ற ஒரு தனிப்பட்ட நாடு விதித்த தடை. இப்போது ஐரோப்பியர்கள் கூறும் தடை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் விதிக்கப்பட்ட தடை. இதை எந்த ஒரு ஐநா அங்கத்துவ நாடும் மீற முடியாது. அமெரிக்க ஜனாதிபதி விதித்துள்ள 2 மாத காலக்கெடு பற்றிய சில கேள்விகள் உள்ளன. கடிதம் கிடைத்தவுடன் 2 மாத காலக்கெடு தொடங்குமா அல்லது பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஈரான் ட்ரம்பின் முன்மொழிவை நிராகரித்து பேச்சுவார்த்தையில் தோல்வியுற்றால் ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு எதிராக அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைக்கான வாய்ப்பு கணிசமாக அதிகரிக்கும். கடந்த 4 ஆண்டுகளில் ஈரானின் அணுசக்தி திட்டம் முன்னேறி அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு முன்பை விட நெருக்கமாக உள்ளது. 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் இருப்பு 6 ஆண்டுகளுக்கு போதுமானது என்று சர்வதேச அணுசக்தி முகமை IAEA தெரிவித்துள்ளது. 60% செறிவேற்றப்பட்ட யுரேனியத்தை 90% மாற்ற சில வாரங்களே போதுமானது. 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவை. அணு ஆயுதங்களை தொடரும் நோக்கத்தை ஈரான் மறந்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு ஃபாக்ஸ் நியூஸின் மரியா பார்டிரோமோ உடனான ஒரு நேர்காணலில் ட்ரம்ப் நேரடி பேச்சுவார்த்தைகளை முன்மொழிந்து கமேனிக்கு ஒரு கடிதம் அனுப்பியதாக வெளிப்படுத்தினார். அடுத்த நாள் ஈரானுடனான இறுதி தருணங்களுக்கு அமெரிக்கா இறங்கியிருப்பதாக ட்ரம்ப் கூறினார். அப்போது அவர் ஈரானியர்களை அணு ஆயுதம் வைத்திருக்க அனுமதிக்க முடியாது. மிக விரைவில் ஏதோ நடக்கப் போகிறது. நான் மற்ற தேர்வை விட சமாதான ஒப்பந்தத்தை விரும்புகிறேன். ஆனால் மற்ற தேர்வு பிரச்சனையை உடனடியாக தீர்க்கும் என்றார். இந்த கடிதம் எப்படி, யாரால் கொடுக்கப்பட்டது? கிடைத்த தகவல்களின்படி ட்ரம்பின் மத்திய கிழக்குக்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃப் சில நாட்களுக்கு முன் கடிதத்தை எடுத்துச் சென்று அபுதாபியில் வைத்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி MBZ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மொஹாமட் பின் சயீத்திடம் கொடுத்தார். ஒரு நாள் கழித்து MBZ-இன் தூதர் அன்வர் கர்காஷ் கடிதத்தை டெஹ்ரானுக்கு எடுத்து சென்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியிடம் கொடுத்தார். அவர் அலி கமேனியிடம் கொடுத்திருப்பார். ட்ரம்பின் கடிதம் கடினமானது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒரு புதிய அணுசக்தி ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை அது முன்மொழிந்த அதே வேளையில் ஈரான் இந்த வாய்ப்பை நிராகரித்து அதன் அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்தால் அதன் விளைவுகள் குறித்தும் கடிதம் கடுமையாக எச்சரித்தது. ட்ரம்பின் கடிதம் அவர் வெளிப்படையான பேச்சுவார்த்தைகளை விரும்பவில்லை என்றும் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான 2 மாத காலக்கெடுவை உள்ளடக்கியதாகவும் குறிப்பிட்டது 2 வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. கடிதம் ஈரானுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு வெள்ளை மாளிகை சில நாடுகளுடன் கடிதம் பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொண்டது. வெள்ளை மாளிகை இஸ்ரேல், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு அதன் உள்ளடக்கங்களை விவரித்ததாக அமெரிக்க அதிகாரி மற்றும் அறிவார்ந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது.
தற்போது வெளியாகியுள்ள இந்த தகவல் பற்றி வெள்ளை மாளிகை கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதரும் கருத்துக்கான கோரிக்கைகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. கடந்த வாரம் ட்ரம்பின் கடிதம் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கான அவரது முன்மொழிவு ஈரான் பேச்சுவார்த்தைக்கு விருப்பமில்லை என்பது போல் காட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு ஏமாற்று வேலை என்று கமேனி விவரித்தார். கமேனி அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை ஆதரிக்கவில்லை என்று கூறிய போது சில மணி நேரத்திற்கு பின்னர் ஐநாவுக்கான ஈரானிய தூதர் எக்ஸில் ஒரு அறிக்கையினை வெளியிட்டார். அதில் அவர் ஈரானின் அணுசக்தி திட்டம் பற்றிய பேச்சுக்களை நிராகரிக்கவில்லை. பேச்சுவார்த்தைகளின் நோக்கம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் சாத்தியமான இராணுவமயமாக்கல் தொடர்பான கவலைகளை நிவர்த்தி செய்வதாக இருந்தால் அத்தகைய விவாதங்கள் பரிசீலிக்கப்படலாம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஜனாதிபதி ஒபாமா சாதிக்க தவறியதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறையாக ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டத்தை அகற்றுவதே பேச்சுவார்த்தையின் நோக்கமாக இருந்தால் அத்தகைய பேச்சுவார்த்தைகள் ஒருபோதும் நடைபெறாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஈரானின் வெளியுறவு அமைச்சு இந்த வார தொடக்கத்தில் கடிதம் இன்னமும் மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் கடிதத்திற்கான பதில் அதன் பின்னரே எழுதப்படும் என்றும் கூறியது. மேலும் ஏமனில் ஹவுதி தாக்குதல்கள் ஈரானில் இருந்து உத்தரவிடப்பட்டதாக அமெரிக்கா கருதுகிறது என்று திங்கட்கிழமை ட்ரம்ப் எச்சரித்தார். இது மோசமான விளைவுகளை அச்சுறுத்துகிறது. ஈரான் ஹவுதிகள் மீது எந்த கட்டுப்பாட்டையும் மறுத்துள்ளது. நேற்று புதன்கிழமை ட்ரம்ப் ஈரான் ஹவுதிகளுக்கு உத்தரவு வழங்குவதை நிறுத்துமாறு தனது கூற்றை மீண்டும் தெரிவித்தார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பதிவில் ஈரான் ஹவுதிகளுக்கு அதன் இராணுவ ஆதரவை குறைப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அவர்கள் இன்னமும் பெரிய அளவிலான பொருட்களை அனுப்புகின்றார்கள் என்று குறிப்பிட்டார். ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தின் அனைத்து கூறுகளையும் ஏவுகணைகள் ஆயுதமயமாக்கல் மற்றும் யுரேனியம் செறிவூட்டல் உட்பட அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினார். அவ்வாறு செய்ய தவறினால் மேலும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்த அவர் ஈரானுக்கு இந்த விவகாரத்தில் இருந்து விடுபட வழி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இன்று ஈரானில் புத்தாண்டு பிறக்கிறது. ஈரானிய நாட்காட்டியில் புத்தாண்டு மார்ச் 20ஆம் தேதி தொடங்குகிறது. ஈரானில் நாடு கடத்தப்பட்ட இளவரசர் ரிசா பக்லவி அனைத்து ஈரானியர்களையும் புத்தாண்டு தினத்தின் வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாக அவர் கூறிய ஆளும் அமைப்பை கவிழ்க்க கிளர்ச்சி படைகளில் சேருமாறு வலியுறுத்தினார். இஸ்லாமிய குடியரசு அதன் பலவீனமான மற்றும் மிகவும் பயனற்ற நிலையில் இருக்கும் நேரத்தில் நாங்கள் புத்தாண்டை நுழைகிறோம் என்று பக்லவி எக்ஸில் வெளியிட்ட ஈரானியர்களுக்கான ஒரு காணொலி உரையில் கூறினார். கடந்த ஆண்டு இஸ்ரேலுடனான மோதலின் போது டெஹ்ரானின் பிராந்திய செல்வாக்கிற்கு ஏற்பட்ட அடிகளை மேற்கோள் காட்டி பெரிய மாற்றத்திற்கும் மத கொடுங்கோன்மையிலிருந்து ஈரானின் விடுதலைக்கும் ஒரு தனித்துவமான வாய்ப்பு உருவாகியுள்ளது என்று அவர் மேலும் கூறினார். இந்த ஆண்டு இறுதி நகர்வுக்கு ஏற்பாடு செய்யும் ஆண்டாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானின் ஜனாதிபதி மற்றும் சுப்ரீம் தலைவரின் உத்தியோகபூர்வ உரையை இன்று அரச ஊடகங்கள் ஒளிபரப்பும். அப்போது சுப்ரீம் தலைவர் இன்று பிறக்கும் ஆண்டிற்கான நிகழ்ச்சி நிரலை அறிவிப்பார். 1979ஆம் ஆண்டு ஈரானிய மன்னர் முகமது ரிசாவை அகற்றிய இஸ்லாமிய புரட்சியை முறியடிக்கும் ஈரானின் சிறந்த நம்பிக்கையான இளவரசர் பக்லவியை அவரது ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். இளவரசர் ரிசா பக்லவியின் புத்தாண்டு செய்தி ஒரு முக்கிய எதிர்க்கட்சி நபராக அவரது நிலையை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது.